ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். மேபி நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக வரான். பட் ஆனால் எல்லாருமே அவனை ஆசையாக வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் மட்டும் இன்னும் அவன் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்துட்டுருக்கு. மேபி நாங்கள் வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கும் போது இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டா. ஸோ வெட்டிங் எப்போ வச்சுக்கலாம், வென்யூலாம் புக் பண்ணணும் இல்லையா, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்தை அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை. ஸோ மேபி நாங்கள் இருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோயினுடைய அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்துட்டு மேபி நான் வேணான்னு சொல்கிறீங்க, நீங்கள் தானே நான் அவனை டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குன்னு சொன்னப்போ, சரி பண்ணுன்னு சொன்னீங்க, அவனுக்கு சான்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னப்போ கூடன்னு சொன்னீங்க அப்படின்னு உடனே அதுக்கு ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நீ நான் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தானே பண்ணிகிட்ருப்ப, அதனால் இப்பயும் அப்படி தான் பண்ணுவேன்னு நினச்சேன். ஸோ இது என்னுடைய ஒரு பிளான் தான், நான் சொல்கிறதுக்கு மாறாதான் நீ பண்ணுவேன், நான் டேட் பண்ணுன்னு சொன்னால் நீ பண்ண மாட்டேன்ற நம்பிக்கையில் தான் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னென்னா நான் சொன்னது கேட்டு அப்படியே பண்ணி வச்சுட்ருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், இவன் உனக்கு கரெக்டானவனே கிடையாது, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உன் மனசில் இருக்கிறது ஃபுல்லாக ஹீரோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ அவனை லவ் பண்ணிக்கிட்டு இவனை எப்படி நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லுவேன், உனக்கு லைஃப் நல்லா இருக்கணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்ன வளரிட்டு இருக்கீங்க, நீங்களும் எல்லாரும் மாதிரி ஹீரோ நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவன் எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சில பேருக்கு வந்துட்டு அவங்க லவ்வை வந்துட்டு என்னன்னே தெரியாது தெரியுமா. ஸோ மனசுக்குள்ளே வந்துட்டு யார் இருக்காங்கிறதே அவங்களால ரியலைஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்துட்டு தவிப்பாங்க. அதில் நீயும் ஒரு கட்டி. ஸோ உன் மனசில் அவன் தான் இருக்காங்கிறது எங்கள் எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியும் அப்படின்னு உடனே ஹீரோவும் நானும் பர்ஃபெக்ட் மேட்சே கிடையாது, எப்படி நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இப்படி கண்மூடித்தனமாக சொல்கிறீங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் அவனுக்கு ஈக்குவலாக உன்னை யாருமே பார்த்துக்க முடியாது, உன்னை யாரும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, சின்ன வயசுலேருந்தே உன்னை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், உன்னோட மூட் ஸ்விங்ஸ், உன்னுடைய ஈகோ, உன்னுடைய கோவம் எல்லாத்துக்குமே வந்துட்டு பக்கத்துலேயே துணை இருந்து உன்னை எப்படி பார்த்துக்கணுமோ, உன்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது எல்லாமே புரிஞ்சு வச்சு கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு உனக்கான எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்கு சப்போர்ட்டாக நிற்கக்கூடியவன் அவன் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கப்போ அவன் மேலே நீ லவ் இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு அப்பட்டமான ஒரு பொய். அது பொய்ன்னு சொல்கிறத விட உன்னோட மனத்தனம் தான் சொல்லணும், உன் மனசில் அவன் இருக்காங்கிறது உனக்கே இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மெவின் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு மெவினுடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் போகிறா. ஸோ அவங்க பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாக இருக்கா. மெவினும் வந்துட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இது எதனால அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெவினுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தால அவளுடைய வயசான தாத்தா வந்து அவனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால கல்யாண தேதியை தள்ளி போட முடியாது, உனக்கு இத்தனை நாள் வந்துட்டு நீ சிங்கிளாக இருந்தால் அதனால உனக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கல, இப்போ தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அதுவும் வந்துட்டு முன்னாடியே தெரிஞ்ச பொண்ணு, அத்தனை வருஷம் பழகின பொண்ணு தானே, அதனால் அடுத்த மாதமே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒரு ரீஸாக இருந்துட்டுருக்கு. போனோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும் அம்மா கொஸ்டின் பண்ண, அப்போ அவளும் வந்துட்டு எனக்கு செம கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன ஆச்சு, அந்த ஃபேமிலியில் யாருக்கும் ஒன்று பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஆசையாக கேட்க, ஹீரோயினும் அதுதான் இல்லை, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்கு, அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, தேதி வர அவங்க தாத்தா சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்த மாதமா, அடுத்த மாதம் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னாலே ப்ரிப்பரேஷனுக்கு அவ்வளோ இருக்குது, இதில் கல்யாணத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதுக்குள்ளே பிபி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நானே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் காமாக இருங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. சொன்ன மாதிரியே அவளும் மெவினும் சேர்ந்து தான் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுக்கும் வந்துட்டு பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங் கவுன் சூஸ் பண்ணுறதுலேருந்து வென்யூ சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மெவின் தான் பார்த்துட்ருக்கான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு வெட்டிங் கவுன்ஸ் வந்து ஓகேவா இருக்குது, பட் ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டாம், ஒரு தடவை தானே போட போகிறோம், ரெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ இந்த மாதிரி பேசுகிற, ஒரு தடவைனாலும் அது நம்மளுடைய மெமரிஸாக இருக்க போது இல்லையா, ஸோ வந்துட்டு நம்ம நல்லதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் கூட மெவின் சூஸ் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் இன்விடேஷன் கார்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அவங்க பண்ணக்கூடிய கெஸ்ட் லிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமில் இருக்கானா, மெவினுடைய சாய்ஸஸ் எல்லாமே இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஹீரோயினால் வந்துட்டு அவங்ககிட்ட சண்டை போடவும் முடியல, அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கவும் போக முடியல. ஸோ இப்படி வந்து இவங்க மாற்றி மாற்றி வந்துட்டு டைம் வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது தான் மெவினும் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் இது எல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஆல்ரெடி எனக்குன்னு வேறு ஒப்பீனியன்ஸும் இருக்குது, ஆனால் நம்ம 2 பேருக்கும் இதில் கூட உடன்பாடு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க, மெவினும் கடைசியாக வந்துட்டு ஒரு இன்விடேஷன் சூஸ் பண்ணிடுறான். ஸோ இதுக்கு பிறகு வந்து இங்கே நம்ம ஹீரோ வந்து சைனாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த சமயத்தில் அவன் டின்னருக்கு போகையில் அங்கே வந்து மிக்கி திடீர்னு வந்து சர்ப்ரைஸிங்காக அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோ வந்து ஷாக்காக இருக்கும் போது மிக்கியை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு கூடவே அவளுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நேட் வரான். இந்த நேட் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ நேட்டையும் இவளையும் ஒன்றா பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பல்பேரி ஆரம்பிச்சிடுது, என்னடா 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, எப்படா மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி டேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு கப்பல்
கப்பல் ஆகிட்ட விஷயத்தை ஹீரோடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லலைனும் கொஞ்சம் நாளைக்கு சீக்ரெட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து எல்லாமே சீரியஸ் ஆகட்டும்னு வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கூடவே மிக்கியும் நாட்டும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து மிக்கியோட பிரேக்கப் பண்ணதுனால தான் நாட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ சூப்பரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக்கில் இருந்தாலும் மிக்கிக்காக வந்து அவள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு லவ், ஒரு நல்லவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். ஹீரோயின் அவள் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது, ஒர்க் ஒரு பக்கம், மெவினோட சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்துட்டு வெட்டிங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கும் போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி மெவினுக்கும் எனக்கும் எதுலேயுமே வந்து ஒத்து போக மாட்டேங்குது, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பழகணுமோ என்னமோன்னு தோணுது தெரியுமா, அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே எங்களுக்கு சிங்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோ என்ன தான் வந்துட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேச்சுலர் பார்ட்டில் வந்து மறந்துடாது, அந்த பார்ட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேர்ள்ஸ் நைட் ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அதுக்கான வென்யூ, அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து நாங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறோம், நீ ஜஸ்ட் வந்து என்னைக்கு தேதின்னு மட்டும் சொல்லு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. கரெக்டாக வந்துட்டு அவள் சாப்பாட்டில் கை வைக்க போகும்போது தான் மெவின் கிட்டேருந்து அவளுக்கு ஒரு காலும் வருது. ஸோ அப்போ வந்து இவங்க வீடு பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. மெவின் பார்த்தோன்னா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன் டைப்பில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கான். இதை நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது நம்ம டிஸ்கஸே பண்ணலையே, நம்ம 2 பேர் இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இடம், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், என்னால் வந்துட்டு இதுக்கு இஎம்ஐலாம் கட்ட முடியாது, பல வருஷம் வந்துட்டு நான் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆகிடும், அதனால் நம்ம சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே மெவினும் பணத்தை பற்றி நீ எதுக்காக கவலைப்படுற, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக 2 பேரும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடு நம்மளுடைய வீடாக இருக்க போது, அதனால என்னோட இன்புட்டையும் நான் கொடுக்கணும் இல்லையா, ஸோ நீ பாதி நான் பாதிங்கிற மாதிரி இது கணக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது மெவின் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் விட்டு தள்ளு, நம்ம 2 பேர் மட்டும் என்ன தனியாவாக வந்துட்டு காலம் முழுக்க வாழ போகிறோம், கல்யாணமாக்கி கொஞ்ச நாளில் நிறைய குழந்தைங்கள்லாம் பெற்றுக்க போகிறோம் இல்லையா, ஸோ இந்த மேன்ஷன் டைப் தான் வந்துட்டு குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு அவங்க விளையாடுறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சரை பற்றி வந்து சொல்கிறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் யோசிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறா. அப்போ மெவினும் சரி விடு, அந்த பேச்செல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், எனக்கு என்னவோ இந்த வீடு தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது, ஆனால் நீ சொன்ன மாதிரி வந்துட்டு உன்னோட இன்புட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்கு அதை வச்சுக்கலாமே, இந்த வீடை மட்டும் இப்படியே விட்டுறலாமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெஞ்சுறான். ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய அம்மாக்கும் அப்புறம் வந்து அவங்களுடைய லவராக இருக்கக்கூடிய அங்கிளுக்கும் வந்துட்டு இப்போ இன்விடேஷன் கார்டு கொடுத்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறான். ஸோ இதுக்கு பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த என் பையன் என்கிட்ட சொல்லவே இல்லையே, அவனுக்கு இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக ஹீரோவை திட்ட ஆரம்பிக்க ஹீரோயினும் பொறுமை நான் இன்னும் அவன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்றா. ஸோ இவன் இந்த மாதிரி மென்னு முழுங்கிக்கிட்டு சொல்கிறத கேட்டுட்டு அவங்களும் என் பையன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த கல்யாண விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவசரமாக நடந்துட்டுருக்கு, மெவினோட ஃபேமிலி சைட்லேருந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து அவசரப்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்த விஷயத்த நான் இன்னும் ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, எனக்கு டைமே இல்லாமல் சுற்றிட்டே இருக்கேன் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவன் வேறு சைனாவில் இருக்கான், டைம் ஜோன் ப்ராப்ளம் இருக்குது, அப்படி இப்படி நீ எதோ மழுப்பிக்கிட்டு நான் அவன்கிட்ட அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோடைய அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த அங்கிளும் சேர்ந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே அப்படி என்ன தான் நடக்குது, பாவம் நம்ம ஹீரோ அவனோட லவ் வந்து கடைசி வரைக்கும் சொல்ல முடியாமலே போயிடும் போல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போன உடனே ஹீரோடைய அம்மா அவனுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த குட் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் வந்து சேட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு போதான் அந்த வெட்டிங் பேச்சு வந்த உடனே ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஹீரோயினை கலாய்க்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு வழியாக வந்து ஹீரோட லவ்வை ரியலைஸ் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ வந்து நாட் இருக்கான் இல்லையா, அவன் வேற சொல்லிட்டு இருக்கான், நான் இப்போ தான் ஹீரோ ரீசெண்டாக சைலான பார்த்தேன், அவன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோயினோட பெஸ்டியும் ஹீரோயின் ஆக்வர்டாக இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு என்னடா வளரிட்டு இருக்கீங்க, அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நம்ம சீனியர் மெவின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் அங்கே ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. போன உடனே நம்ம ஹீரோக்கு அத்தனை பேரும் சேர்ந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் எல்லாருமா சேர்ந்து ஹீரோயின் இந்த மாதிரி வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டாலும் அவளுடைய வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றியும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்விடேஷன் கொடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு அதை கேட்டு இப்போ தான் தெரியும் எனக்கு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இப்போ கூட எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே எல்லாமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஹீரோ வந்துட்டு அங்கே கல்யாணத்துக்கு வரதுக்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுடுவானோன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருடைய பேச்சுலர் பார்ட்டிக்கு நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், அதை மிஸ் பண்ணக்கூடாது, நீ எப்படியாவும் வந்துட்டு கல்யாணத்துக்கு ரொம்ப முன்னாடி வந்து லீவ் எடுத்து வர முடியாது, ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முன்னாடி வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிறகு நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து முறையாக வந்து மெசேஜ் வரதுக்காக ஆரம்பிக்க சைனா வந்ததுக்கப்புறம் ஸோ அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கையில் அதில் பார்த்தா நிறையா வாய்ஸ் மெசேஜஸ் இருக்குது. ஸோ ஒன்று விட அவன் வந்து ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்கான். அதில் நம்ம ஹீரோயினும் எனக்கு கேள்விப்பட்டிருப்ப இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நாள் ரொம்ப நெருங்கி
நெருங்கிக்கிட்டே வருது, நீ சீக்கிரம் வந்துடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா ஒரு மெசேஜில். அடுத்த மெசேஜில் நீ வரியோ இல்லையோ எனக்கு வந்து ரெட் பாக்கெட்டில் நிறைய அமௌண்ட் போட்டு காசு கொடுத்துரு நம்ம பேசின மாதிரி, ஏன்னா பெட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. தனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த மெசேஜ் வந்துட்டு ஒன்றுனா வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கையில் ஒரு மெசேஜில் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய லவ்வை என்கிட்ட டேரெக்டாக சொல்லாமல் இருந்ததுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அப்படி நீ என்கிட்ட நேரில் கன்ஃபஸ் பண்ணியிருந்தேன்னா சத்தியமாக நான் உன்னை லவ் பண்ணியிருந்திருப்பேன். அது நடக்காமல் இருந்ததுக்கு தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வந்து லவ்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு லவ் பண்ணுறதுக்கும் தெரியல, லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எத்தனை முறை யாரை டேட் பண்ணாலும் சரி எல்லாருமே வந்துட்டு நான் வந்து அதுக்கு தகுதியானவ கிடையாதுன்னு சொல்லி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. சப்போஸ் நீ என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கே நீயும் கூட வந்துட்டு வேற ஒரு பொண்ணு தான் என்னை விட பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்க மாட்டான்ல. அதனால் நீ என்கிட்ட லவ்வை சொல்லாமல் இருந்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டேலாம் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. அந்த பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு அப்படியே கல்லேருந்து தண்ணியெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடுது. அதுக்கு அடுத்த மெசேஜ் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கையில் பார்த்தோன்னா, இந்த மாதிரி நம்ம போகிற பிளேசஸ் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கேன். ஒரு நாள் வந்து அம்பர்லா மறந்துட்டு போயிட்டேன், ஒரு நாள் வந்து பர்ஸ் மறந்துட்டு போயிட்டேன், உன்னோட நம்பருக்கு வந்து டயல் பண்ணலான்னு போயிட்டேன், அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நீ இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து அவள் மெசேஜஸ் வந்து அழுது ரெக்கார்ட் பண்ணியிருக்க. அவளோட அழுக சவுண்டும் வந்து இவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த மெசேஜஸில் இவ்வளோ நாள் வந்துட்டு அவள் பிரிஞ்சிருந்ததுக்கான அந்த வலியும் வந்துட்டு அவன் ரியலைஸ் பண்ணுறான். எனக்கு பேச்சுலரேட் பார்ட்டி நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு திடீர்னு வந்து அனானிமஸ் கால் வருது. திரும்ப வந்து அவள் அட்டென்ட் பண்ணுறா. பட் ஆனால் பேசாமல் கட் பண்ணிடுறாங்க. ஸோ கோவப்பட்டு அவள் கத்த ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்தில் அவளுக்கு கால் பண்ணியிருக்கிறது யாருன்னா மெவினுடைய செக்ரட்டரி தான். அவள் வந்து கொஞ்சம் வாய்ஸ் பேத்தி இப்போ நம்ம ஹீரோ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி மெவின் வந்து சரியானவன் உனக்கு கிடையாது, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருந்தால் அதை வந்து மறந்துடு, திரும்ப வந்து உன்னோட முடிவை மாற்றிக்கிறதுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்க. நம்ம ஹீரோயின் கடுப்பாக்கி காலை கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ இந்த மாதிரி வந்து இவள் கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா அவளோட பெஸ்டி வந்துட்டு அவகிட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இந்த விஷயம் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு சொல்லி இத்தனை நாள் நான் குழப்பிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் இப்போ சொல்லலைன்னா லைஃப் லாங் எனக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் உனக்கு ஒரு ரெக்ரெட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட உண்மையே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸில் அதாவது அவங்க ஃபைனல் இயர் படிச்சப்போ வந்துட்டு ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து இவகிட்ட ஒரு சிடி கொடுத்துருப்பான். இந்த சிடியை வந்து ஹீரோவோடது, ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக கொடுக்க சொன்னால் அவனுக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லை. நான் தான் கொடுக்கறதா இருந்தேன். பட் ஆனால் என்னையை விட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அவகிட்ட கொடுத்தானா அவள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான்னு தோணுது, அதனால கொஞ்சம் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு முதல்ல இவன் மறுக்கிறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவனும் ஹீரோக்கு வந்துட்டு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது ஹீரோயின் மேலே, அதனால கொஞ்சம் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க இந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த சீடியை வாங்கிக்கிறா. பட் ஆனால் ஹீரோயின் கிட்ட அப்போ கொடுக்கல. ஏன்னா அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும்ல, இவ வந்து அசிங்கமாக இருக்கிறதா நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதனால தான் கூட ஃப்ரெண்டாக இருக்கல அந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி யோசிச்சிருப்பால பழைய எபிசோடில். ஸோ அதனால கொடுக்காம விட்டுருக்கா. இப்போ அதை தான் கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பிளேயர் அப்புறம் அந்த ஹெட் செட்டுன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இதை வந்து லேட்டாக்காம கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் அங்கிறது கிளம்புனதுக்கு அப்புறமா அதை போட்டுட்டு கேட்கையில் அதில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனாவே எழுதி வந்து பாடின ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வந்து இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அவனுடைய லவ்வை வந்து அவன் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து மறைச்சி வச்சுருக்கான், அதனால அவனோட பெயின் என்ன, அந்த மனசுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸோடைய ட்ரூத் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பிரேக் ஆகி அழுகிறா. ஹீரோ பார்த்தோன்னா பார்ட்டிக்கு லேட்டாக வரான். ஸோ அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டரோ பார்ட்டி ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு சார், எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அப்போ உள்ளே இருக்கிறது இவனுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அந்த வெயிட்டரும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்டி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்கே தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது கவனிக்கிறாரு. ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்தார் இங்கே பார்ட்டிக்கு லேட்டாக, நான் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவர் ரொம்ப அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது அது ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சிட்டு ஓடுறா. இங்கே அங்கேன்னு எல்லா பக்கமும் சுற்றி தேடுறா. பார்த்தா ஹீரோ அங்கே இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து அவன் கிளம்பி போயிருக்கான். ஹீரோயின் வந்து திரும்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுறா. அதுக்கப்புறமா எப்படியோ வந்து அழுது புலம்பி வீட்டுக்கு வந்து சேர வீட்டுக்கு வெளியில் ஒரு பார்சல் இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணுறா. ஹீரோ தான் வச்சுட்டு போயிருக்காங்கிறது அவளுக்கு தெரியுது. ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு லெட்டரும் இருக்குது, அவள் எடுத்து வாசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. நான் நேரில் தான் இதை விட கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நேரில் கொடுக்காம இருக்கிறதும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது தான் தோணுது. நேரில் பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னே தெரில. இப்போ வந்து உனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் மறைச்சி வச்சது எல்லாமே. ஸோ சாரி, என்னால் வந்துட்டு உன்னோட வெட்டிங் டே வரைக்கும் இங்கே இருக்க முடியாது, நான் சைனாக்கு இன்றைக்கே வந்துட்டு கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ லைஃப் லாங் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷஸ் எல்லாம் கொடுத்துருக்க. நம்ம ஹீரோயின் திரும்ப வந்து அப்படியே இந்த இடத்துல உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்கா. வீட்டில் வந்துட்டு அவள் பார்ட்டியில் இருக்கிறது
இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிருந்துருப்பாங்க. ஸோ வீட்டில் ஃபுல்லாக வந்து அழுதுகிட்டேவும் தூங்கிடுறா. காலையில் வந்துட்டு அவங்க அம்மா தான் அவளை தட்டி எழுப்புறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்த உடனே வந்துட்டு ஒன்று கத்திட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு பயந்து போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சாரி எனக்கு இந்த வெட்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ என்னாச்சு மெவின் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் இல்லை, எனக்கு சரியாகவே முடிவு எடுக்க தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இந்த டெசிஷனை ரொம்பவே ரெக்ரெட் பண்ணிடுவேன் ஃப்யூச்சரில், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க அவங்க அம்மாவும் வந்துட்டு இப்போயாவது அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணி ஒரு தப்பும் கிடையாது, வெட்டிங்கிறது லைஃப்பில் ஒரு தடவை நடந்தால் அது செட் ஆகிடணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதுக்காக நம்ம கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணணும், எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ இந்த விஷயத்த முதல்ல மெவின் கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. வேகத்தோட நம்ம ஹீரோயின் மெவின் கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் மெவின் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனை தட்டி எழுப்புறா. மெவின், நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்ல இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் என்ன தூங்கிட்டு இருக்க, எழுந்திரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் திடீர்னு வந்துட்டு அங்கே ரூமில் இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. ஹீரோயினும் மெவினும் வந்துட்டு அங்கே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே மெவினுடைய செக்ரட்டரி வெறும் டவலோட அங்கே வந்து நிற்கிறா குளிச்சுட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு அங்கே இவங்க 2 பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது. மெவினும் திருன்னு முடிக்கிறான், நம்ம ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்கா. அந்த செக்ரட்டரியும் வந்து வாயடிச்சு போய் நம்ம ஹீரோயினை பேடு பார்த்துட்டு இருக்க. உடனே வந்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறதுக்காக முயற்சி பண்ணுறா. மெவின் அவளோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, நீ தப்பாக எதுவும் நினச்சிக்காத, எனக்கு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ தப்பாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, நான் சொல்கிறத கொஞ்சம் வந்து பொறுமையாக கேளு, அவள் எதுக்கு இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, நேற்று நைட்டு நம்மளுடைய வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நடுவில் தூங்கிட்டேன், இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாமல் என் ரூம்குள்ளே என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த செக்ரட்டரியோ ரொம்பவே அமைதியாக இருந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எனக்கு எதுவுமே தேவையில்லை, இங்கே என்ன நடக்குதுங்கிறது என் கண்ணால் பார்த்துட்டேன் இல்லையா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மெவினோட கையை உதறி தள்ளிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ அவளை துரத்துக்கிட்டே மெவின் வந்து பேசுறதுக்காக வர நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசுறதுக்கு மறுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட உடனே வந்துட்டு மெவின் பிரேக் ஆகி வந்து உட்காந்துடுறான். அப்போ அந்த செக்ரட்டரியும் மெவின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஸோ அவள் பேச ஆரம்பிச்சோடனே மெவின் வந்துட்டு அவகிட்ட பயங்கரமாக கத்துறான். இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கல, நீ என்னை லவ் பண்ணுறங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்க அந்த செக்ரட்டரியும் நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலை அப்படிங்கிறா. ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, அவளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு திரும்ப என்னோட லவ்வை வந்து புரிய வச்சேன்னு தெரியுமா, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவளை அவ்வளோ உடச்சிட்டேன், நான் அவ்வளோ நொறுங்கி போயிட்டா அவள், அப்படி இருக்கவளுக்கு நான் திரும்ப நம்பிக்கை கொடுத்து என் லவ்வை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணி அதை எவ்வளோ தூரம் வந்துட்டு அவளுக்கு கஷ்டப்பட்டு நான் வந்து புரிய வச்சுருக்கேன், இந்த ஒரு ஸ்டேஜில் இதை வந்து நீ கெடுத்து விட்டுட்டல, சத்தியமாக எனக்கு லைஃப் லாங் கிடைக்க மாட்டா அப்படின்னோடனே அந்த செக்ரட்டரியும் நான் நிஜமாவே இதெல்லாம் பிளான் பண்ணலை, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மெவினும் என் கண்ணு முன்னாடியே வராத மரியாதைங்கிறது எழுந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ரட்டரியை கேட்குறான். நீ எதுக்காக அவளை இவ்வளோ லவ் பண்ணுற, அவள் உன்னை கொஞ்சம் கூட லவ் பண்ணலை, உன்னை கேர் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளேஷன்ஸ் கேட்க கூட அவ ரெடியா இல்லை, அப்படி இருக்கப்போ உனக்கு எல்லா கஷ்டத்துலையும் இல்லை எல்லா சந்தோஷத்துலையும் நான் தானே உனக்கு கூட இருந்திருக்கேன், நீ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு நான் தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த செக்ரட்டரி கேட்டுட்டு இருக்கும்போது மெவினும் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மரியாதை கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என் வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த சொல்றா. ஸோ அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க, அவளோட அண்ணா அப்புறம் அவளோட அக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் நீங்கள்லாம் சும்மா மெவினை வந்துட்டு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு கத்திட்டு இருக்காம இங்கே உங்கள் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க, அவளோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயினும் எனக்குலாம் ஒன்றுமே இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆக்சுவலாக வந்துட்டு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மெவினை பிரிஞ்சப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் எல்லாரும் பார்த்தப்போயே புரிஞ்சுருந்துருப்பீங்க, ஆனால் இப்போ எனக்கு அது மாதிரிலாம் எதுவுமே தோணல தெரியுமா, எனக்கு இப்போ வந்து அவ்வளோ வந்துட்டு வலிக்கவே கிடையாது, சாதாரணமாக தான் இருக்குது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு நாள் மெவினை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவனுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கான கீ அப்புறம் வந்து அவன் கொடுத்த ரிங் ரெண்டுத்தையுமே நம்ம ஹீரோயின் திருப்பி கொடுத்துட்டு இனிமே உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே மெவினும் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. அப்பா மெவினும் உனக்கு தெரியும் இல்லையா, நான் என் லைஃப்லேயே வந்துட்டு நீ தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறான். உடனே நம்ம ஹீரோயினும் நான் இல்லாமல் நீ இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா நீ அந்த செக்ரட்டரியோட ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மறைச்சிருக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட மெவினோ இதுக்கு
அதுக்கு மேலே என்ன பேசுறதே தெரியாமல் அப்படியே விட்டுடுறான். அதுக்கப்புறமா அவளுடைய பெஸ்டிக்கு கால் பண்ணிட்டு, நீ அம்மா கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த கல்யாணம் வந்துட்டு நின்று போயிடுச்சு மெவின் வந்து சீட் பண்ணதுனால அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் டைலமால தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து தனியாக ஒரு வெக்கேஷன் போகிறதா சொல்கிறா. அதாவது ஹனிமூனுக்காக பிளான் பண்ணியிருந்த அதே இடத்துக்கு இவ தனியாக போகிறதா சொல்கிறா ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ அந்த ஃப்ரெண்டும் வந்து இவளுக்காக பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ எவ்வளோ ஹார்ட் பிரேக்காக இருந்தாலும் அவளும் வந்து பார்த்துருப்பா இல்லையா. ஸோ இப்போ இவ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பழைய மாதிரியெல்லாம் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கேன், அதனால சும்மா வந்து ஒரு பிரேக்குக்காக வெக்கேஷனுக்கு தான் போகிறேன், நான் தப்பான எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே எல்லாருக்குமே வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, ஹீரோயினோட கல்யாணம் நின்று போயிடுச்சு, மெவின் சீட் பண்ணிட்டானாமா, அதனால ஹீரோயின் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டா, இதுதான் உனக்கான சமயம், சீக்கிரமாக வந்துட்டு அவகிட்ட போய் உன்னோட லெவலில் கன்ஃபஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவளுக்காக சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே இருக்கா, சேஃபாக இருக்காளா, அவள் வந்து எப்படி இருக்கா, ரொம்ப சேடாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஒரு வெக்கேஷன் கிளம்பி போயிருக்கா, எங்கே போயிருக்கா என்ன எதுலாம் சொல்லலை, சோலோ ட்ரிப்புக்காக போயிருக்கா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் அவள் எங்கே போயிருப்பா என்ன எதுன்றதெல்லாம் எனக்கு தெரியுது, அவள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பா, பத்திரமா வந்துருவா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயினும் ரிட்டர்ன் ஆகிடுறா. ஹீரோயினும் இது வரைக்கும் பேசிக்கிறதே கிடையாது. இப்போ ஹீரோ நாங்கள் வந்ததுக்கப்புறமா பயங்கர ஒர்க்காஹலிக் ஆகிடுறா. ஹீரோவும் அதே மாதிரி தான் அவனோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப வந்து ஹீரோவை மிஸ் பண்ணிட்டு அவனும் ஹீரோவும் எப்போ வரக்கூடிய ஒரு டின்னருக்கு வரா. ஸோ அந்த இடத்துல வந்து ஓனர் அங்கிள் கிட்ட பேசிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்துட்டாலும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேட் ஆகிட உடனே ஃபோன் ஆன் பண்ணிக்கிட்டு லைவ் போயிட்டு கண்ணா பின்னான்னு வந்துட்டு அவள் ஆட்டுக்கு இஷ்டத்துக்கு பெணாத்த ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே அவள் பெணாத்திட்டு இருக்கும் போது தான் திடீர்னு ஏதோ வந்து ப்ளசண்ட்டான ஒரு மியூசிக் வந்து சவுண்ட் கேட்குது. அப்படியே ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்கையில் நம்ம ஹீரோ அங்கே உட்காந்து ரேஸில் ஹீரோயினுக்காக எழுதி பாடினால அதே பாட்டை இப்போ பாடிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை கேட்டு மிஸ்பரியஸ் ஆகி அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கா. ஸோ பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்துட்டு, நான் இப்போ திரும்பி வந்துட்டேன்னு சொன்னால் நீ என்னை ஏற்றுப்பியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, எவ்வளோ நாளைக்கு திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உனக்கு எவ்வளோ நாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குற, அது ஓ இஷ்டம்ப்பா, நான் அதிலலாம் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ உன் கூட வந்துட்டு எப்போவுமே நான் இருக்கணும், உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் இந்த முறை ஒரு ஃப்ரெண்டாக கிடையாது, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா, உனக்கு ஒரு லவ்வரா, உனக்கு ஒரு ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா, உன் கூடவே லைஃப் லாங் பக்கத்தில் நின்று உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இந்த கன்ஃபியூஷனை கேட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் வந்து அப்படியே ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் முடியாதுப்பா, ஏன்னா நான் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன், ஸோ என் பெஸ்ட்டு கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவனுக்கே கால் அடிச்சுட்டு, டே ஒருத்தன் திடீர்னு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், அவன் ரொம்ப நல்ல பையன், உன் லைஃப்லேயே நீ தடவையாக உனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனவனை சூஸ் பண்ணியிருக்க, ஸோ அவனை நழுவ விட்டுறாத, இறுக்கமாக பிடிச்சிக்கோ, எங்கேயாவது ஓடிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் அப்படியே பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லாங் டிஸ்டன்ஸில் வந்து டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவளுக்கு டைம் கிடைக்கிறப்போ அவள் சைனாக்கு போயிட்டோம், இல்லை இவனுக்கு டைம் கிடைக்கிறப்போ இவன் இங்கே தாய்லாண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து டேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப க்ளோஸர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு முறை வந்துட்டு அவன் வந்துட்டு போகும்போது சரி, இவன் வந்துட்டு போகும்போது சரி, இன்னும் எத்தனை நாள்ரா இப்படி தனித்தனியாக இருக்கணும், எப்போயா தான் பார்த்துக்க முடியும், மாதத்துக்கு 2 நாள் பார்த்துக்கிறது பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புலம்பிட்டும் இருக்கா. ஸோ இவங்களோட அஃபெக்ஷன் லவ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப க்ரோ ஆகிட்டே இருக்கிறது இவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலின்னு எல்லாரையுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துது. ஹீரோ ஒரு நாள் வந்துட்டு இங்கே இவளை பார்க்கறதுக்காக தாய்லாண்டுக்கு வந்திருக்க சமயத்தில் தான் அவகிட்ட வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணியே தீரணும், ப்ரொப்போஸ் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறதா சொல்லி பாக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் ரிங் எடுத்து அவளுக்கு ப்ரொப்போஸும் பண்ணுறா. என்னடா ரிங்கு கூட மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ஸ் கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறான், அவனோட ப்ரொப்போசலையும் சேர்த்து. ஸோ அவன் அந்த ரிங்கை அவளுக்கு போட்டு விட்டுட்டுருக்க அந்த மொமெண்ட்டை 2 பேருமே ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அடுத்த சீன் பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்கும் ஃபேமிலிக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரைவேட் வெட்டிங்கும் நடக்குது. ஸோ அந்த வெட்டிங்கில் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ போட்ட அந்த பிளாஸ்டிக் ரிங்குக்கு பதிலாக ஒரிஜினல் ரிங்கை போட்டு விட இவங்களுக்காக அந்த ஃபேமிலி அத்தனை பேரும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முடிஞ்ச அதே கையோட இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்காக பார்ட்டி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் நிக்குக்கும் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துடுது. பட் அதனால் அவள் குட்டி பிள்ளை அப்படிங்கிறதுனால அவன் கன்ஃபஸ் எல்லாம் பண்ணலை, ஜஸ்ட் அவளோட நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவங்களோட மேரேஜ் லைஃப் வந்துட்டு எப்போவுமே ஃபன்னாகவும் இந்த மாதிரி எல்லாம் தான் போயிட்டுருக்கு. ஒரு எபிசோட் ஃபுல்லாக வந்து இவங்க 2 பேரும் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் இங்கே அங்கேன்னு சுற்றுறது அடிச்சுக்கிறது எல்லாம் தான் போகுது. ஸோ
எனக்கு வந்து அந்த எபிசோட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தேவையே இல்லாமல் இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த இடத்துல பெருசாக வந்து காட்டிக்கலை. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோமே. ஸோ கடைசியாக எண்டிங் அப்போ பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீயே போ சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இவங்க 2 பேரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளுடைய ட்ராமாவில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த ட்ராமா சூப்பராக முடியுது.